ஹாய் ஹலோ கேண்டி எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று சண்டே ஒன் ஷாட் போட்டிருக்கணும், ஆனால் நான் நேற்று போடல. வெளியில் போயிட்டேன்டா நான், அதனால் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டேன், என்னால் அங்கே டப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பட் ஸ்டில் நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்காக அந்த சண்டே ஸ்பெஷல் ப்ளஸ் வந்து 16K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலில் பார்ட் 3 வீடியோ இது 16 ஒன் ஷாட்ஸில். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த இதை பார்க்கலன்னா நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் 16K சப்ஸ்கிரைபர் ஒன் ஷாட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு, அதை மறக்காமல் விசிட் பண்ணிக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் சுகா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிமின் பார்த்தோம், ஜேகே பார்த்தோம், இப்போ சுகா பார்க்குறோம். தென் ஷஃபிலிங்கில் வந்துட்டுருக்குண்டா. நான் யாருக்கு எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியலை. எனக்கு யாருக்கு இந்த கதை கான்செப்ட் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் டக்குன்னு அந்த மெம்பர்ஸ்க்கு போட்டுடுறேன். தென் ஃபார் ஷுர் 7 பேருமே இந்த ஒன் ஷாட்ஸில், அதாவது இந்த 16 ஒன் ஷாட்ஸில் வந்துடுவாங்க. ஸோ டோன்ட் வரி, யங் லைன்ஸ்க்கு மட்டும் போட மாட்டேறீங்க, மங்னீல்ஸ்க்கு மட்டும் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து இதில் காம்பன்சேட் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா? சரி வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சினாரியோவே உங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே அந்த ரூமில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி பேனிக்கில் பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டக்குன்னு கதை ஓப்பன் ஆகுது அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷனில் அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி நல்லா ஒரு டார்க் வைப்பில் இங்கே வந்து ஷிகா வராரு. ஓகே, ஹி ஹாஸ் விங்ஸ் லைக் பிளாக் கலரில் விங்ஸ் வந்து அவருக்கு பின்னாடி தோல் பட்டையில் பின்னாடி இருக்குது. ஸோ இவர் வந்து ட்ராகன் இனம் இருக்கும்ல, ஸோ இட்ஸ் லைக் ஃபேண்டசி. ஓகே, ஸ்டோரி. ட்ராகன் இனத்தில் உள்ள இவர் தலைவர். ஓகே, ஸோ இவங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த இது இருக்கும், விங்ஸ் இருக்கும். ஸோ அந்த விங்ஸ் அப்படியே டபாக்குன்னு ரூமுக்குள்ளே வந்தது அப்படியே பிளாக் கலரில் அப்படியே ஃபெதர்ஸ்லாம் பார்க்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விங்ஸை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே மயக்கமே வருது, அந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பயத்தில் எதையே இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் கேட்குறீங்க. முதல் ஆள் என்ன இந்த மாதிரி குவெஷன் கேட்டது தெரியுமா? நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. உன்னதான் எவ்வளோக்கு எவ்வளோ நீ தூரமாக ஓடணும்னு நினச்சாலும் அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக உன்னை நான் கண்டுபிடிச்சி இதே இடத்துல வந்து நீ கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆனால் ஏன்? உனக்கு அது தெரிஞ்சிருக்கணும். உங்கள் நாடு எங்கள் கண்ணை உறுத்திட்டுருக்கிற ஒரு நாடு. அதுக்கு நான் இளவரசன் ஆகணும்னா அதுக்கான ஒரே சொல்யூஷன் உன்னை கல்யாணம் பண்ணுறது தான். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா நிறையா வாய் வேற விட்டுட்டார். எங்கள் குடும்பமே, அதாவது எங்கள் இனத்தவரே ரொம்ப கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. எங்கள் டிராகன் இனத்தை பற்றி உங்கள் அப்பா தப்பாக பேசுகிறார், அது தெரியுமா? நான் இவ்வளோ பொறுமையாக யாருக்கிட்டே இது வரைக்கும் பேசினதே கிடையாது. நீ ஒரு ஆள் தான், நீ ஒரு பொண்ணு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. த பார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக மாதிரி திரும்பியிருப்பார். டக்குன்னு தோப்பாருன்னு சொல்லிட்டு கை அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் சடக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் நின்றுட்டார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்போது வாயை மூடிட்டு அமைதியாக கேட்குற கேள்விக்கு ஆமாங்கிற மட்டும் பதில் தான் வேணும். அதை தாண்டி வேறு ஏதாவது ஓடணும் இல்லை இல்லைன்னு சொல்லி ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ண அப்புறம் உங்கள் இனமே இருக்காது, அழிச்சிரும் இந்த வெறித்தனமான டிராகன் குடும்பம். புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அந்த சைட்லேருந்து அப்படியே நடந்து போயிட்டார்.
அப்படியே நகர்ந்து இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா ஜன்னல் இருக்கும், அதில் அப்படியே குதிக்கிறாரு. பொத்துன்னு ஒரு ட்ராகன் வந்து அப்படியே அவரை வந்து வாங்கிக்குது. அதாவது அப்படியே முதுகில் ஏற்றிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இவங்களோட இடமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன்ஸ் நிறைஞ்ச உலகம். ஸோ உங்களோடது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து லைக் பீஸ் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் இவங்களும் முன்னாடி பீஸ் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் நிறையா கொஞ்சம் எப்படி சொன்னால் ஹெட் வைட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருந்துருக்கும் ட்ராகன் குடும்பத்தில். பிகாஸ் இவங்களால பறக்க முடியும், இவங்களுக்குன்னு தனியாக பெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தலகணம் வர தானே செய்யும். அதனால் இங்கே சுகாவோட அம்மா அப்பா தென் வந்து அவங்களோட தாத்தா பாட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, நம்ம எதுக்கு அவங்களோட கட்டுப்பாட்டை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுப்போம், நம்மளுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சுப்போம், நம்ம எல்லாரோடையும் அடித்து நம்ம தான் முதல்ல அதிகம் டாப் லீடிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டுவோம், நம்ம யாருக்கும் அடங்க தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அழிக்கிறக்கூடிய ஒரு விலங்கு, அது வந்து நம்மளை வந்து இது பண்ணுச்சுன்னா நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப கஷ்டம், அதனால் அந்த நாட்டில் இருக்கிறவங்க யாருமே இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடை செய்ய வச்சுருப்பாங்க. பிகாஸ் ட்ராகன் வந்து நெருப்பை கக்கும், எந்த நேரத்தில் அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது. அந்த இதெல்லாம் நம்பி நம்ம எப்படி நம்ம ஊருக்குள்ளே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க, பேனிக் பண்ணுவாங்க. அதனால் அவங்களாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த ட்ராகன்ஸை அந்த அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாரையுமே இங்கே ட்ராகன்ஸ் தடை செய்யப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே எப்படி இது பண்ணியிருப்பாங்க. நாள்பட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ட்ராகன்ஸ் பார்த்ததும் ஒரு பயம் வருது, இந்த ஃபயர் காக்குறதும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நிறைய பொருள்கள் சேதமாகுது. ஸோ இதனால் எப்படி சொல்கிறதுனா அது ஒரு தனி தீவு மாதிரி ஆக்கிட்டாங்க. ட்ராகன்ஸ் இருக்கிற இடத்த வந்து ஒரு தனி தீவு மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாருமே அதை தனிமைப்படுத்த வச்சுட்டாங்க. இது எல்லாமே இவங்க வந்து ஹெட் வைட் அந்த மாதிரி இருக்கிறதாலே என்னமோ அவங்க என்ன நம்மளை தனிமைப்படுத்துறது, எது நம்மளுக்கு வேண்டாம், எது வந்து இது வந்து உயிரை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களோ அப்போவே நம்ம வந்து டிசைட் பண்ணிடணும், அந்த ராஜ்யத்துக்கு நம்ம தான் அடங்கணும், நம்ம தான் வந்து ராஜ்யம் பண்ணணும், ஒவ்வொரு நகரமாக நம்ம பார்த்து ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து கைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ட்ராகன்ஸை யாருமே வர வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே நம்ம இடமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கேல்குலேஷன்ஸ். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ட்ரை அவங்க அப்பா நிறைய ட்ரை பண்ணியிருந்திருப்பார். பட் ஸ்டில் அவங்க ரொம்ப எப்படி சொன்னால் காஷியஸாக இருப்பாங்க. இல்லை நாங்கள் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குவாதம் தகராறுகள் வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து சுகா முன்னாடியிலேருந்து எப்படி சொல்கிறதுனா அவங்க பாட்டி சுகாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து கடைசியாக சாகும்போது நீ எந்த நாட்டை கைப்பற்றியோ இல்லையோ சுகா, நீ வந்து அந்த ஏஞ்சல் கூட்டத்தை எப்படியாவது அடைஞ்சிரு, அவங்க தான் வந்து நம்மளை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இது பண்ணாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்க ஆரம்பித்தாங்க, அவங்க இடத்த நீ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் மற்றவங்க எல்லாம் தானாகவே நம்ம இதுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சாகும்போது கடைசியாக வந்து இதை தான் சொல்லிட்டு செத்து போயிருக்கும். ஸோ கடைசியாக இந்த பாட்டி ரொம்ப அந்த பாட்டி மேலே உள்ள பாசம், பாட்டியை கடைசியாக கேட்ட ஒரு விஷயம் அது அவர்கிட்ட அப்படி நல்லா எப்படி சொல்கிறதுனா மண்டையில் நல்லா ஏறிடுச்சு. ஸோ அவரோட ட்ராகெட் ட்ரிகர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல் குடும்பம் தான். அந்த ஏஞ்சல் குடும்பம் தான் நீங்கள், ஓகேவா? உங்களாலேயும் வந்து பறக்கலாம் முடியும், பட் ரொம்பலாம் பறக்க முடியாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் விங்ஸ் அந்த மாதிரி. ஏஞ்சல்னால் ரொம்ப நல்ல மனசு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அந்த இடத்துல உள்ளவங்க, அந்த கள்ளங்கபடமே இல்லாமல் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இனத்தவர் தான் நீங்கள். இப்போ உங்களை எப்படியோ தட்டி தூக்கி இந்த இடத்துக்கு வந்து அடிச்சிட்டாரு. நீங்கள் இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ட்ராகன் இனத்தவர் இப்படி தான் இருப்பாங்களா, தடவை பார்க்குறேன், எல்லோரும் வாய் வார்த்தையாக சொல்லி தான் கேள்விப்பட்டேன், ஆனால் இதுதான் முதல் தடவை. பார்த்தியா, அவங்களுக்கு தோள்பட்டையிலேருந்து ஒரு இறகுகள் இருக்குது, அந்த சிறகு அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு அந்த ட்ராகன் வந்து பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, தானாகவே பறப்பாங்க போலியே, வித்தியாசமான நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கவே டபக்குன்னு வந்து இங்கே கதவு ஓப்பன் ஆகுது. அப்படி சொல்லி நீங்கள் அப்படி உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் பயந்த சுபாவம், ஸோ பயப்படுவீங்க ரொம்ப, அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வேலை செய்கிறவங்கலாம் அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஓடுது, அவன் என்ன சொல்லிட்டு போனானோ அது அப்படியே உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சபையில் நிற்கிறீங்க, உங்களோட இனத்தையும் சேர்த்து மொத்தம் 4 பேர் அங்கே தலைவர்கள் வந்து நிற்கிறாங்க.
நின்றுட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக. ஏன்னா ஒரு பொண்ணை வந்து இழுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரோட பொண்ணு. அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போது நீங்கள் மட்டும் ஆமாம் என் விருப்பத்தோடு தான் நான் வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதாவது சண்டை எதுவும் வராது. சப்போஸ் இல்லை இவங்க வேணும்னு கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு போரே நடக்க போகுது அந்த மாதிரி. அதனால் இங்கே எல்லாருமே வந்து நின்றுட்டு எல்லாருமே உங்களை வந்துட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சைடில் சுகா நிற்கிறாரு. ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறாரு. நான் நான் அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் விருப்ப நான் கேட்டது அவளை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாருமே சுகா பேச வந்தது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. சொல்லுமா. சரி அதை விட உனக்கு இவனை பிடிக்குமா? இவர் எங்ககிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா நீயும் அவரை காதலிக்கிறீங்களாமே, அது உண்மையா? நீங்கள் அப்படியே யார் சொன்னது அது அப்படி இங்கே சுகா பார்க்கணுமே உங்களை முறைக்கிறாரு. இதோ இங்கே நிற்கிறவன் தான் சுகா. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு ஆமாம் அப்படியே எல்லாருமே குசுன்னு முனைவிக்கிறாங்க. என்னது இது? ஐயோ எப்படி எதிரி நாட்டு அந்த பொண்ணை வந்து காதலிச்சது? எப்படி 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 இது ஒரு தலைவரோட பொண்ணுன்னு தெரியாதா? இது தப்புன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா? ஏன் இந்த மாதிரி பண்ணுது அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொசுன்னு பேசுகிறோம். எல்லாம் வாய முடுங்க. உன்னோட கடைசி முடிவு என்னம்மா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இங்கே உன் ஆசையை தாண்டி வேறு யாரும் பேச போகிறது கிடையாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டீன்னா உங்களோட இனத்துக்கு அவள் தான் தலைவன். ஏன்னா உங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவங்களுக்கான ஒரே வாரிசு நீ ஒருத்தி தான். அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் உங்கள் இடத்த ஆள்ற மாதிரியாக தான் போகும். இதுக்கு உனக்கு சம்மதமா? உங்களுக்கு அழுக வருது. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்படியே கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அது எப்படி முடியும்? ஐயோ இப்போ நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னு சொல்லிடவா? என்னால் என்னோட இனத்தவருக்கே ஆபத்தாயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? நான் இல்லைன்னு சொல்கிறதால என் உயிர் மட்டும்தான் போக்கும். ஆனால் நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா இவன் எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஆமாம் எனக்கு திருமணத்தில் சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அண்ணாந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் சுகாவை பார்க்குறீங்க. சுகா அப்படியே பார்க்குறாரு. அவரோட கண்ணுக்கு பயந்துட்டு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையாட்டிட்டீங்க. எல்லாம் ஷூ இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. இந்த பாருமா, மண்டையாட்டுறது வேண்டாம். ஆமாம் இல்லை அந்த வார்த்தை சொல்லு. நாங்கள் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு அதுதான் எங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நான் ஒருத்தி இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என் நாடு சின்ன பின்னமாக போய்டும்ல. யார் அதுக்கப்புறம் ஆள்வாங்க? வேறு யாராவது வந்து பூந்துட்டாங்கன்னா நான் அவரை திருமணம் செஞ்சுக்க சம்மதம் தான். அப்படியே எல்லாருமே நிறையா பேசுகிறாங்க. டக்குன்னு அதில் ஒரு தலைவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு இவங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதாவது எழுந்திரிச்சு போயிட்டாரு. இங்கே எல்லாருமே அந்த ட்ராகன் குடும்பத்தில் இனத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. இங்கே போனதும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் குடும்பத்துலேருந்து உங்களை வந்து கூப்பிட்றாங்க. இங்கே வந்து சுகா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாரு. லைக் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக முடிவு எடுப்பா. அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிறதால அந்த மனுஷன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக சுகா கிட்டே போகிறீங்க.
அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்காத அப்படின்னு அவர் சொல்லும் போது நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரை காதுக்கிட்டக்க, நான் எல்லாருக்கும் முன்னாடி வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை மீறினேன்னா எனக்கு அது தப்பாக போயிடும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ நான் என் ஊருக்கு போகிறது ரொம்ப அவசியம். புரிஞ்சுக்கோங்க. நம்ம திருமணத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. சுகா அப்படியே உங்களை போகிறவங்களே பார்க்குறாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் உங்கள் இடத்துக்கே போயிட்டீங்க. எல்லாருமே உங்களை மண் எடுத்து தூவுறாங்க. லைக் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், உங்கள் அம்மா அப்பாக்கோட ரத்தம் தான் உனக்கு ஓடுதா, எங்களுக்கு அதில் சரி சந்தேகமாக இருக்குது, நீ வந்து சுயநலவாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை அசிங்கமாக திட்டுறாங்க, தூத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எதுலையுமே காதில் வாங்காமல் நீங்கள் அப்படியே உங்களோட அரண்மனைக்கு போயிட்டு ரொம்ப அழுகிறீங்க. எனக்கு யாருமே பார்க்க வேண்டாம், என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்து சுகா வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. டக்குன்னு சுகாவை தூக்கிட்டு ஒன்னால தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படியே உங்களுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டு. சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிடல, எதுவும் பண்ணலை, அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக இருந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 2 டேஸில் உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம். அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் 2 நாள்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரில. நம்ம எதுக்கு சரின்னு சொன்னோம்? நல்ல வேலை, இவங்களுக்காக உயிரை விடணும்னு நினச்சது தப்பு தான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருமே தூத்திகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய அருமை இப்போ தெரியாது, அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு வேணுங்கிற அந்த மாப்பிள்ளை வீட்லேருந்து நிறைய சீரெலாம் கொண்டு வராங்க. ஸோ ரொம்ப விலை மதிப்பு உள்ளதாக எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு வழியாக அதில் வந்து சுகாவுமே பங்கேற்றிருந்திருப்பார். ஸோ நாளைக்கு வந்து மார்னிங் கல்யாணம், இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பொருளை கொடுத்துட்டு அப்படியே பொண்ணை வந்து கையோடு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ட்ராகன்ஸ் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் அவ்வளோ கோவம் வந்துருச்சு சுகாவுக்கு. டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா, சிசி அப்படிங்கிறாரு. அது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகுது. பிகாஸ் அவரோட ட்ராகன் வந்து அப்படியே அந்த போர்டை ஹான்னு சொல்லியிருக்கோம், அதுலேருந்து ஃபயர் வந்து அந்த அந்த போர்டையே அழிச்சிருச்சு. ட்ராகன் இஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஸோ பார்த்ததும் அதுக்கப்புறம் அது பறந்து 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 எங்கெங்கெல்லாம் அந்த போஸ்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நெருப்பை வச்சு கக்கி அதுமாரி இது பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, மூஞ்சில் ஒரு கலையே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப விட்டால் மயங்கி விழுந்துருவீங்க போல். இந்த 2 நாளுமே தண்ணி மட்டும் தான் குடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு மூஞ்சே இல்லை, அப்படி இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக இங்கே நீங்களும் சுகாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போ உங்களோட இடத்துக்கு போயாச்சு. உங்களோட இடத்து இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா சுகாவோட இடத்துக்கு. ஓகே, அந்த இடத்துக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்குன்னு தனியாக ஒரு அறை, அவருக்குன்னு தனியாக ஒரு அறை. உங்களை சுற்றி அவ்வளோ நகைகள், அவ்வளோ இது இருக்குது. அவருக்குமே அந்த மாதிரி இருக்குது. அவர் ஆனால் சந்தோஷத்தில் தான் இருக்கார், கல்யாணத்தினால இல்லை, அவருக்கு கிடைக்க போகிற அந்த வெற்றினால். ஸோ சுகா அப்படியே சந்தோஷமாக அன்றைக்கி தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பொண்ணு வாக்கு கொடுத்துட்டா. ஏன்னா அவங்களோடதில் வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை எப்பயுமே மீறவே மாட்டாங்க, உயிரே போனாலும் மீற மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சந்தோஷத்தில் தூங்குறாரு. ஆனால் இங்கே டோட்டலாக உங்களுக்கு வேறு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ உங்களோட பெட்டு ஒன்று இருக்குது, அது அப்படியே அழகாக உங்களோட குதிச்சு குதிச்சு உங்கள் கையில் அப்படியே ஏறி வந்து உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ அழுகுறீங்க. அது ஆக்சுவலாக ஒரு பூனை. ஓகே, ஸோ அழுததும் அது வந்து கன்சோல் பண்ணுது. ஒன்றும் இல்லை, அந்த பூனையால் பேச முடியும். ஓகே, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும், நீ எடுத்த முடிவு தான் சரி, கவலைப்படாத, இந்த முடிவு ஒன்றும் அந்தளவு மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை உங்களை கன்சோல் பண்ணுது. நீங்கள் அந்த நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த நைட் நீங்கள் தூங்கி இருந்திருப்பீங்க. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறீங்க, பார்த்தா நிறைய பேர் வராங்க, உங்களை உட்கார வைக்கிறாங்க, குளிக்க சொல்கிறாங்க, குளிச்சுட்டு வரீங்க, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போடுறீங்க. ஸோ அந்த இதில் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் இனத்தவங்க தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இத்தனை நாள் வரைக்குமே ஒயிட் கலரில் உடை அணிஞ்சிருந்துருப்பீங்க. ஒயிட் வந்து லைட் கோல்டு அந்த மாதிரி. ஆனால் டுடே உங்களோட வெட்டிங் ட்ரெஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிளாக் அண்ட் கோல்டன் அந்த மாதிரி. உங்களுக்கு
அதை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த பிளாக் அப்படிங்கிறது ஒன்று தான் நீங்கள் போட்டதே இல்லையா? அது அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த ஹேங்கரில் அது தொங்கும்போது, கல்யாணத்துக்கு இதுவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக போகுது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பிளாக் கலரா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுது. அப்படியே ஒரு மாதிரியாகுது. என்ன ஆச்சு? அப்படின்னதும், ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலரை வாங்கிட்டு அப்படியே நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு அதில் உங்கள பிடிக்கவே இல்ல. என்னடா அது கெட்டவ மாரி அதில் தெரியுறீங்க நீங்க. ஒயிட் கலர் போடும்போது என்னமோ ஒரு பியூர் சோல் அப்படிங்கிற மாரி இருக்குது. பட் இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் பின்னாடிலாம் பார்க்கணுமே அவ்வளோ ஃபெதர்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப அழகா நல்லா ஒர்க்காக இருக்கு. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி அந்த ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. இங்கே ஆல்ரெடி ஷிகா இருக்காரு. ஸோ மேடையில் அவர் ஆல்ரெடி பிளாக் கலரில் உங்களுக்கு அப்படியே காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க அந்த மனுஷன் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா. நீங்களும் வெள்ளையாக தான் இருக்கீங்க. அப்படியே அந்த பிளாக் கலருக்கு அப்படியே அந்த கலரை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ கல்யாணம் அங்கே டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. அங்கே எப்படி சொல்கிறதுன்னா, லைக் கையை பிடிக்கிறது, கல்யாணம் அப்படிங்கிறது ரத்தத்தினால சத்தியம் பண்ண மாதிரியாக இருக்குது. டக்குன்னு அவரோட கையை அறுத்துட்டு அந்த ரத்தம் இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்து உங்களோட கையும் கிழிச்சிருப்பாங்க. அந்த இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுற மாதிரி, அவரோட ரத்தத்தை உங்களோட கையில் வைக்கிற மாதிரி, உங்களோட கையில் உள்ளதை அவரோட கையில் வைக்கிற மாதிரி, ஸோ தட் இந்த மாதிரி ஒன்றாகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு. உங்களுக்கு டக்குன்னு கையெழுத்தது உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்ன எழவுடா கல்யாணம் இது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு கை வேறு வலிக்குது, சொட்டுது வேறு ரத்தம். ஸோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த கல்யாணம் எனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. இங்கே ஷிகா வந்து அப்படியே உங்களுக்கும் அவருக்கும் ரத்தங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வென்றோம் அப்படின்னு சொல்கிறார். வெடுக்க நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அட பாவி அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது வேறு, வென்றோம் அப்படிங்கிறது அது வேறு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மாலை மாற்றுறது, ஸோ இவ்வளோ தான். ஸோ அந்த ரத்தங்கள் பரிமாறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த முத்தங்கள் அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ ஃபைனலி இப்போ உங்களுக்கும் ஷிகாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த ட்ராகனில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களோட சாப்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே டோட்டலாக வித்தியாசம். உங்களுக்கும் அப்படியே டோட்டலாக வித்தியாசமாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் குடிப்பீங்க, தண்ணி அந்த மாதிரி தான் குடிப்பீங்க. அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காது. என்ன ட்ரிங்க்னே தெரியல, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, அதை தான் குடிக்கிறாங்க. என்னதுன்னே தெரியலையே, இதை நம்பி குடிக்கலாமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மற்ற 2 தலைவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏஞ்சல் கூட்டவருக்கு இனிமேல் தலைமை தாங்குவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் குடும்பத்தில் உள்ள தலைவராகிய ஷுகா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது அவ்வளோ கர்வமாக இருக்குது அந்த மனுஷனுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கர்வமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டுக்கு தான் அவங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏஞ்சல் குடும்பத்துக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக அப்படியே எல்லாருமே கிளம்பிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய்ட்டு நிறையா ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் உங்கள் சைட்லேருந்து அவ்வளோவா ஆளுங்களே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு உங்களோட மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்படிங்கும்போது கெட்டவனுக்கு எதுக்கு நீ அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாருமே முக்கால்வாசி வரவே இல்லை. லைக் அந்த இடத்துல உள்ள தலைவர்கள்லாம் ஒரு நிபந்தனையில் வந்து நின்றுருப்பாங்க. ஓகே. இங்கே வந்து பதவி ஏற்கிற மாதிரி, அந்த நேரத்தில் பதவி ஏற்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. இவர் வர மாதிரி நீங்கள் வந்து என் கணவனாகிய என் ஷுகாவிற்கு இந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமமான அந்த பதவியை வந்து அவருக்கு வந்து நீங்கள் அப்படியே அந்த கிரீடம் வைக்கிற மாதிரி இருக்கும். லைக் இட் வாஸ் அ ப்ரைட் டு ஹிம். ஸோ இது ரொம்ப லாங்கிங்காக இருந்த ஒரு விஷயம் அது. ஸோ அப்படியே அவ்வளோ ஹாப்பினஸில் அவருக்கு கண்ணிலேருந்து இந்த டியர்ஸே வந்திருக்கும். ஸோ 2 பேருமே அப்படியே சைடில் பக்கத்தில் உட்காந்து அந்த அரண்மனையில் உட்காந்த மாதிரி இருக்கும். அங்கே ட்ராகன் குடும்பத்தில் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. தென் ஆஃப்டர் தட் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கணும். அதாவது ஏஞ்சல் குடும்பத்தில் தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் தான். அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஆல்ரெடி ஹீ இஸ் தேர். அப்படியே நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு ஒன்றும் பேசலை. ஆனால் அவருக்கு பேசாமல் இருக்க முடியல. உங்கள்கிட்ட டக்குன்னு வந்துட்டு ரொம்ப நன்றி,
ரொம்ப நன்றி என்னை திருமணம் பண்ணதுக்கு. நான் கூட யோசிச்சேன், எங்கடா திடுதப்புன்னு ஏதாவது சொல்லி வேணான்னு சொல்லிடுவோன்னு ஒரு பயம். ஆனால் இந்த கிரீடத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? இதுக்காக நாங்கள் இத்தனை வருஷம் போராடி இருக்கோம் தெரியுமா? ஆனால் அது ஒன்றால் இப்படி வந்துச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. என்ன நினச்சி நான் கர்வப்படுறேன், பெருமைப்படுறேன். என் திறமையால் தானே இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு ஒரு செகண்டில் நீங்கள் அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு, அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு, உனக்கு என் நாட்டு மேலே என்ன கோவமோ என்னமோ தெரியாது. எந்த கோவமாக இருந்தாலும், எந்த கடுப்பாக இருந்தாலும் அது என் மேலே மட்டும் காட்டு. என் நாட்டு மக்கள்கிட்ட காட்டாத. இது என்னோடய வேண்டுகோள். என்ன எனக்கு மட்டும் அதை கொடுத்துரு. அவங்க பாவம் அப்பாவி, அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு செய்யுங்களேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அந்த மனுஷனோட ஹேண்டை நல்லா கூவி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி பெக் பண்ணுற மாதிரி கேட்குறீங்க. லைக் சுகாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கையை பிடிச்சதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அவங்க நாட்டுக்கே வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்ல திடீர்னு அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி தோணுது. உங்களோட ஹேண்ட் அப்படியே விட்டுட்டு, அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்திருப்பார். உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுக்கிறீங்க. ஸோ நைட்டெல்லாம் அவ்வளோவா எதுவும் பேச்சு எதுவும் கிடையாது, அப்படியே நார்மலாக போயிருந்திருக்கும். தென் ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த காலையில் நீங்கள் வந்து இனிமேல் ட்ராகனோட குடும்பத்தில் தான் இருக்கணும். ஏதாவது வேணும் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே வருவீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராகன் இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வந்ததும் அந்த மனுஷன் உங்களை அடைச்செல்லாம் வைக்கல, அவரோட ரூம்லேயே உங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்துருப்பாரு. நீங்கள் வரீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, அந்த அளவு பெருசாக பேசுகிறது கிடையாது. நீங்கள் பிளாக் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஆனால் பிளாக் தான் அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குமே. நம்ம அந்த இடத்துல ஒயிட் கேட்டோன்னா அது தப்பாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இத்தனை நாள் நம்ம ஒன்றத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம், திடுதிப்புன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் அது கிடையாது அப்படிங்கும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் அப்படியே இதை கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி தட் டைம் நீங்கள் அப்படியே சுகா அப்போ தான் வந்துட்டு உங்ககிட்ட அவ்வளோ அவர் பேசிக்க மாட்டார். ஓகே. ஸோ என்னென்னு தான் இருப்பார். அவர் வந்ததும் டக்குன்னு நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? இல்லை 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 கேட்கணும். என்னது அப்படிங்கிறாரு. எனக்கு நான் வெள்ளை ஆடைகளை அணியலாமா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் வெடிக்குன்னு திரும்பியாரு. இல்லை நான் மன்னிச்சிருங்க, அது தெரியாமல் கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட வாய்ஸ் டவுனாக இருக்கும். சுகா அதுக்கப்புறம் எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே இல்லை, தூக்கமும் வர மாட்டுது, நல்லா மாட்டிக்கிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு இருந்துக்கிட்டு எல்லாருக்குமே தொல்லையாக இருக்கும், பேசாமல் நம்ம இறந்து போயிடலாம். எந்த டிசிஷனை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தாலாவது செஞ்சிருந்தாலாவது நம்ம நாடாவது காப்பாற்றிருந்துருக்கலாமோ. எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. அப்படியே மூச்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல்லேருந்து அப்படியே குதிக்கலான் இருக்கீங்க. பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ளோர், அது கிட்டத்தட்ட ஒரு 4th floor கிட்டே இருக்கும். அதுலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக மண்டை கிண்டை உடஞ்சி செத்து போடுவீங்க. அப்படியே நீங்கள் பொத்துன்னு வந்து குதிக்கும் போது அவரோட ட்ராகன் வந்து அப்படியே பிடிச்சிருக்கும், அதோட முதுகில் தான் அப்படியே குதித்த மாதிரி ஆகிருக்கும். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே லேண்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி முள்ளாக இருக்கிற மாதிரியான அந்த ட்ராகனோட தோல். யார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா அதில் சிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனோட கழுத்தில் ஒரு காலர், ஒரு இது லாக்கெட் மாதிரி இருக்குது. அவரோட ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ள கை வைக்கிறீங்க. அதை பொதுன்னு உங்களை அப்படியே லேண்ட் பண்ணி விடுது.
அது அப்படியே உங்களே பார்க்குது, நீங்களும் அதே பார்க்குறீங்க. டக்குன்னு அதை வந்து அடிக்கிற மாதிரி அப்படியே கை ஊங்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே கேட்குறீங்க, அதை பார்க்குறீங்க. அது அப்படியே எதுவுமே சொல்லலை, அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கு. எதுக்கு காப்பாற்றின சொன்னேன். நான் இறந்து போகிறதால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. இத்தனை வருஷம் கூட பழகுறியே அவர், அதான் உன் எஜமானா, நீ எப்படி கூப்பிட்ற எனக்கு தெரியாது. சுகா, அவருக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு தான் நினச்ச மாதிரி எங்களோட ஆட்சி கிடச்சிருச்சுல்ல. நான் இறந்து போயிட்டனாலும் அவருக்கு பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்க போகிறது கிடையாது. அப்புறம் ஏன் என்னை காப்பாற்றுற? தயவு செஞ்சு போ, தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேற எங்கேயோ போகிறீங்க. அதுவும் ஆனால் உங்களோட பெட்டு மாதிரி அப்படியே கூடயே வருது. நீங்கள் போன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அது அப்படியே உங்கள் ஐ டு ஐ பார்க்குது. அதோட கண்ணில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, கோவம் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரியான ஒரு பார்வை. இதை திட்டு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இதுக்கு என்ன தெரிஞ்சா பண்ணது? அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, அதை பண்ணது தெரியாமல் வேறு கைவங்க வேறு வந்துட்டேன். நீங்கள் அப்படியே அதோட ஃபேஸ் கிட்டே போயிட்டு, என்னை மன்னிச்சிரு, நன்றி என் உயிரை காப்பாற்றினதுக்கு, இதை நான் எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படியே நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறீங்க. பட் ஸ்டில் அதுவுமே உங்கள் கூட வந்துட்டுருக்கு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் தான் எதுவும் பண்ணலை, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ போ, தைரியமாக போய் தூங்கு போ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் அது என்னமோ பெட்டு மாதிரி கூடயே வந்துட்டுருக்கு. இங்கே வந்து உங்கள் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே ஏறி நின்றுட்டு அந்த ட்ராகனை பிடிச்சி அப்படியே கையை வச்சு அப்படி சொல்லிட்டு சொரியுது. இருந்தாலும் அந்த ட்ராகன் உங்கள் கூட தான் வந்துட்டு இருந்துட்டுருக்கு. ஸோ பக்கத்துலேயே ஒரு கடற்கரை இருக்கும். அந்த கடற்கரையில் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. பக்கத்தில் ட்ராகன். உங்களோட பெட்டுக்கும் அதுக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. லைக் உங்களோட பெட் அந்த பூனைக்குட்டி இருக்குல்ல, அவளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துனதுக்கு காரணம் நீயும் உன்னோட எஜமானும் தான் சொல்லிவிட்டு அதுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. அதனாலேயே அதுக்கு அந்த ட்ராகனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வந்தால் அடிக்கும், கொள்ளும், அப்படியே ஒரு மாதிரி கீரும், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கும். பட் ஸ்டில் அந்த ட்ராகன் அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கடல் அலைகளை பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த பிளாக் ட்ரெஸ் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, கடுப்பாகுது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்படியே கடல் அலைகளை பார்த்துட்டே அப்படியே நீங்கள் தூங்கிட்டீங்க. ட்ராகனோட இடுப்பு கிட்டக்க உங்கள் மண்டை இருக்கும், உங்கள் இடுப்பு கிட்டக்க உங்களோட கேட் இருக்குது. ஸோ அப்படியே தூங்கியாச்சு. ட்ராகனுமே அந்த சைடில் அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. தென் ஒரு நைட் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விடியல இன்னும். அந்த மாதிரி நேரத்தில் சுகாக்கு என்னமோ முழிப்பு வந்திருக்கும். எழுந்திரிச்சு பார்த்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கீழே பார்ப்பாரு. ஜஸ்ட் கீழே பார்க்குறாரு. பட் ஏதோ பெருசாக நடந்த மாதிரி தெரியல. ஸோ அவரை கிடைக்கிறதுன்னு கீழே போயிட்டு குதிக்கல. ஓகே, கீழே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை தேடி பார்க்குறாரு, எங்கேயாவது இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே அந்த ட்ராகனுக்கு லைக் சுகா வந்த மாதிரி அந்த ஒரு உணர்வு கனெக்ட் ஆகிருக்கும் போல். சுகா இப்போ தூங்கலை அப்படிங்கிற மாதிரி ட்ராகனுக்கு தெரியுது. பட் ஸ்டில் அதால் எழுந்திரிக்க முடியல. பிகாஸ் நீங்கள் வந்து அது மேலே தலையை வச்சு படுத்துருக்கதால. ஸோ அது அப்படியே யோசிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு அப்படியே லைட்டாக நகர்த்தி அதை அப்படியே நவுந்து டக்குன்னு அப்படியே ட்ராகன் வந்து சுகா முன்னாடி நிற்குது. எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா வந்து கேட்கவே அது அப்படியே அமைதியாக பார்க்குது. அவளை எங்கேயாவது பார்த்தியா? அப்படி சொல்லி மண்டையாட்டுது. எங்கே அவள்? என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கவும் அது அப்படியே டக்குன்னு அவன் வந்து அந்த மேலே ஏறி உட்காந்துருப்பான். பார்த்தா அது அந்த பீச் கிட்டக்கு அப்படியே அழைச்சிட்டு போகுது. இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவரை இறங்கிட்டு நீங்கள் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அந்த பூனை நீங்கள் 2 பேருமே அப்படியே உட்காந்துருக்க மாதிரி. நீ இவ்வளோ நேரம் நீ இங்கேருந்து வந்தியா? அது அப்படியே அமைதியாக இருக்குது. பிகாஸ் அந்த அத்தை பெரிய உருவம் அந்த பெட்டில் அந்த மணலில் படுத்திருந்தால் தெரியும்ல, அந்த மாதிரி அதோட உருவம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நீ இங்கே இருந்தியா அப்படின்னதும் அப்படிங்க. எதுக்கு இங்கே படுத்துருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது வந்து அதோட பாஷையில் அவன்கிட்ட சொல்லுது. அவள் குதிச்சாளா அப்படின்னு அது மண்டையாட்டுது. அவருக்கு அப்படியே கோபம் வருது உங்களை பார்த்தது. ஆனால் என்னமோ தெரியல, அமைதியாகிட்டார். சரி நீ போ, நான் பார்த்துக்குறேன். அது அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு.
பூன்னு சொல்கிறேன்ல, இருந்தாலும் திருப்பி உட்காந்துருக்கு, உன்னை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே பொறுமையாக உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க போல். ஐயோ கடவுளே. அப்படியே பொறுமையாக உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. அந்த பூனைக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது உங்களை பிரிக்கிற மாதிரி. டக்குன்னு அது எழுந்திரிச்சு ஆஹா அப்படி சொல்லிட்டு பூனை ஒரு மாதிரி கத்தும் இல்லை, அந்த மாதிரி கோவத்தில் கத்தும் அது மாதிரி கத்தும். சுகாவோட காலை வந்து புரண்டி விட்டுருக்கோம் அந்த கோவத்தில். அப்படின்னு அவர் சொன்னதும் அந்த பூனையோட சத்தம் உங்களோட அது வந்து டக்குன்னு அந்த உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிருப்பீங்க. பார்த்தா சுகா உங்களை அப்படியே கையில் ஏந்திட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, இல்லை நான் முழிச்சிட்டேன், நானே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு நகர்ந்து வந்திருப்பீங்க. ஏய் ஒன்று தான், என்ன பண்ணுற, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட பெட்டை வந்து அடக்குறீங்க. அது அப்படியே கோவத்தில் அப்படியே சுகாவோட காலை அப்படியே பிடிச்சிட்டு தான் நிற்குது. விட்டு முதல்ல காலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இழுக்கிறீங்க. சுகாவோட கெண்டைக்காலை அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி அதுலேருந்து ரத்த கசியுது. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, இவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பெட்டை தூக்கிட்டு நீங்கள் கொடுக்கணும்னு ஓடுறீங்க. அப்படியே சுகா உங்களே பார்க்குறாரு. எனக்கு என்னன்னு தெரில சிசி, அவளை பார்க்கும்போது எனக்கு கோவப்பட தெரில, அமைதியாக போகிறேன். இதுதான் காதலான்னு அன்னைக்கு அவன் என் கையை பிடிச்சிட்டு என்னை வேணால் கஷ்டப்படுத்திக்கோங்க, என்னோடய இனத்தவரை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. ஒருவேளை இதுதான் காதலோ சிசி? அது அப்படியே ஒரு மாதிரி மண்டையாட்டுது. ஆமாம், நான் எதுவும் சொன்னேன், நீ இல்லைன்னு சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் மண்டை நல்லா ஆட்டு. தெரியல, அவகிட்ட ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா போகிறாரு. இங்கே நீங்கள் ஆல்ரெடி ரூமில் தான் இருக்கீங்க. அவர் வந்ததும் அப்படியே என்னங்க அப்படி சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்க. என்னது அது காலில் புரண்டிட்டான், அதனால தான் போட்டுக்கோங்க. எனக்குலாம் இதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் யாராவது மெடிசன்ஸ் போடுவாங்களா? அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தானாக ஹீல் பண்ணுற சக்தி இருக்குது. அதனால் இன்றைக்கி நாளைக்கு காலையிலலாம் இது இருக்கவே இருக்காது முதல்ல. ஓ, எதாக இருந்தாலும் சரியாக போயிடுமா? பாரேன், உனக்கும் எனக்கு திருமணம் நடக்கும்போது கையை அறுத்துக்கிட்டோம்ல, அந்த தடயமே எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அவரோட ஹேண்டை கட்டுறாரு. உங்கள் ஹேண்டை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அந்த தழும்பு இருக்குது உங்களுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆச்சரியத்தோட உச்சக்கட்டத்தில் போய் பார்க்குறீங்க. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு சாவே இல்லையா? அந்த அளவு பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் இன்னும் நெருக்கமாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு சுகா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு அந்த அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டார். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்போனா சாவு இல்லைன்னா ட்ராகன் குடும்பத்தில் எல்லாருமே இருக்கணுமே. ஆனால் இவரை பற்றி விசாரிக்கும் போது அவரோட பாட்டிலாம் இறந்து போனதில் தான் இவர் அமைதியாக யாருக்கிட்டேயும் பேசாமல் இருந்ததாகவும் அவரோட கேரக்டர் டோட்டலாக மாறினதாகவும் சொல்லிக்கிட்டாங்க. அப்போனா இங்கே இறப்பு இயல்பு தான் போல். ஒருவேளை சின்ன சின்ன காயங்கள் குணப்படுத்திடுவாங்க போல். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் இல்லையே சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இதுக்கப்புறம் அவரை வந்து ஏதாவது புரண்டனை எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பூனையை நீங்கள் திட்டுறீங்க. அது அப்படியே கோபத்தில் தான் அப்படியே உங்களை பார்த்து முறைக்குது. அப்படி பார்க்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பூனையை போட்டு திட்டுறீங்க. ஆனால் அதை கேட்குற மாதிரியும் இல்லை, அது அப்படியே தான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சமாக இப்போ வந்து நீங்களும் சுகாவும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கு வந்து அவங்களோட நாட்டம் வந்து துயரத்தில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அவரோட நாட்டம் எப்படி என்னதுன்னா, எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அதாவது 4 இதுவுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சாரு. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் பிளான் தான் நீங்கள் போல். ஸோ ஆஃப்டர் தட் இப்போது உங்களோட நாட்டையுமே அவர் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஸ்டில் அந்த இது வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல.
இவர் சொல்கிறது வந்து நல்ல விஷயமா தான் இருக்குது. அதை வந்து நல்லா ஆழ்ந்து யோசிக்கிறவங்களுக்கு அது நல்ல விஷயமா தான் தெரியுது. பட் ஸ்டில் இந்த நார்மலாக யோசிக்கிறவங்களாம் இவன் கெட்டவன் தானே, இவன் என்ன நம்மளுக்கு நல்லதாக பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவரோடதை யாரும் பொருட்படுத்துறது இல்லை. ஆனாலும் அவர் அதை பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. ஆர்டர் போட்டு அதை செஞ்சு தானே ஆகணும். அதனாலேயே அந்த மாதிரியே ஓடிட்டுருக்கு. நாட்கள் இப்படி செல்லுதுன்னு எல்லாருமே வந்து விசேஷம் உண்டா விசேஷம் உண்டா, கல்யாணம் ஆகி உங்களுக்கு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஆனாலும் இன்னும் நல்ல செய்தி சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம், இந்த 2 நாட்டுக்கும் பிறந்த ஒரு அழகான சிங்கக்குட்டியை கண்ணில் காட்டுங்க, அதோட ஒரு பெரிய இன்பம் என்ன இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுப்படையே எல்லாருமே அவர்கிட்டையும் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி உங்கள்கிட்டையும் நிறையா வருது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் அதை பற்றி பேசுகிறதாவும் இல்லை, அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே ஷுகாட் அம்மா ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி மருமகள் எப்படின்னதும் நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு மரியாதை. உங்ககிட்டயே நான் நேரடியாக வந்து கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்க வச்சிட்டேன் அந்த பாவி. அது திருமணமாகி 6 மாதத்துக்கிட்ட ஆகுது, இருந்தும் இன்னும் எந்த நல்ல செய்தியும் வரல. நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க? ஆமாம். ஏதாவது தள்ளி போட்டிருக்கீங்களா, இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு? அது அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்லும் போது, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷுகா வந்துட்டாரு. சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி சொன்னாங்க. என்னம்மா என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ பேசிகிட்ருக்கே அப்படின்னதும், சும்மா ஏன் நானும் என் மருமகளும் சேர்ந்து பேசக்கூடாதா என்ன, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பேசணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாமா வந்து உட்காரு. இல்லைடா, நான் போய் தூங்குறேன். சீக்கிரமா, இன்றைக்கி வேறு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என் பொண்டாட்டியோட தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது டைம்லாம். நான் நாளைக்கு பேசுகிறேன் உங்ககிட்ட. சரிடா. டே ஷுகா அப்படி சொல்லிட்டு கையை அப்படியே பிடிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு பெருமிச்சு, போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷுகா சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்துட்டு உங்கள் ஹேர் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஷுகா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இந்த உடை உனக்கு நல்லா இல்லை, வேறு ஒரு உடை போட்டுட்டு வரியா? ஓ, இது வேண்டாமா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரேக் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பிளாக் ட்ரெஸ் எல்லாமே ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு, கோல்டன் அந்த மாதிரி இருக்குது. வெடுக்குன்னு திரும்பிட்டு, என்னது இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல் முறையாக என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம், வெள்ளை உடைகள் உனக்கு வேணும்னு. என்னால் அப்போவே அந்த ஆசையை நிறைவேற்றிருந்துருக்கலாம், ஆனால் அது சட்டப்படி குற்றம். அதனால் கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு, இல்லை கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சுன்னே சொல்லிக்கலாம். இனிமேல் நீ இதை போடுறது யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. தாராளமாக உனக்கு இஷ்டம் போல் இந்த வெள்ளை ஆடைகளை நீ அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரில. தட் ஹாப்பினஸ் அப்படியே டக்குன்னு ஓடி வந்து அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. அப்படியே அவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் பிடிக்காம போட்டுருந்துருக்கீங்க அந்த பிளாக் ட்ரெஸ். பட் இப்போது செஞ்சதும் அந்த ரேக் ஃபுல்லாக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கிறச்ச அப்படியே ஓடி போய் உங்களே அறியாமல் நீங்கள் அப்படியே ஷுகாவை போய் கட்டி பிடிக்கிறீங்க. கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஷுகாவுக்கு என்னமோன்னு ஆயிடுச்சு ஒரு மாதிரி. சரி சரி ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்சதுன்னா நான் செய்ய ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லியிருப்பார். உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, நீங்கள் அப்படியே அழுகையை அடக்கவே இல்லை, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் பூனைக்குமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவுமே அப்படியே பார்த்துட்டு அப்போ தான் அந்த பூனைக்கு வந்து அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் வந்து குறையுது. பரவாயில்ல, இவன் அந்த அளவு கெட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூனைக்குமே அப்படியே உங்கள் ஹஸ்பண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வேணுங்க நம்ம குதிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, பூனை எப்படி இருந்தாலும் எவ்வளோ தூரத்துலேருந்து கீழே இருந்தாலும் அடிமட்டு தான் படும், உயிர் போகாது. ஸோ அதனால் அப்படியே பொத்துன்னு அப்படியே குதிக்கும். அப்போது அதே மாதிரி அந்த ட்ராகன் வந்து காப்பாற்றிடும். இவனா இறக்கி விட என்ன அப்படி சொல்லிட்டு இந்த பூனை வந்து திட்டுது. அது அப்படியே லேண்ட் பண்ணுது. என்ன ஏன்டா காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு கை வச்சு அப்படியே அப்படியே புரண்டுது. அது அப்படியே அமைதியாக அந்த சிசி உட்காந்துருக்கு.
உன்னை தான் கேட்குறேன், உனக்கு அறிவு இல்லை? நீ தான் அத்தைய பெரிய வாயில் ஃபயர் வச்சுருக்கல, எங்கே செய்யு, நான் பொசுங்கி செத்து போயிடுறேன் அப்படின்னதும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மண்டே ஆட்டுது நோ அப்படிங்கிற மாதிரி. பண்ணுடா 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 அப்படின்னு சொல்லிட்டு அது வேணுங்கன்னு என்ன பண்ணுன்னா அந்த ட்ராகன் மேலே ஏறி நின்று மண்டையை லொட்டு அடிக்குது, எல்லாத்தையும் வாங்கிக்குது. ஆனால் எதுவும் பெருசாக செய்ய மாட்டேது அந்த சிசி. அது எப்படி சொல்கிறது, ட்ராகன் தான், பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ட்ராகனாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு எங்கே என் பூனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது குதிச்சுட்டு குதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு நீங்கள் கீழே பார்க்குறீங்க. இதாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குதிக்கிறீங்க. லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்போ உங்களுக்கு இறகு கிடையாது, லைக் எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் விழுந்துருவீங்கல்ல, உங்களுக்கு உங்கள் பெட்டை அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே பொதுன்னு கீழே குதிச்சிட்டிங்க. எங்கே சுகாவுக்கு தான் ஃபெதர்ஸ் இருக்குல்ல, அந்த மனுஷன் அப்படியே குதித்து ஓடி போய் உங்களை அப்படியே லாவி பிடிச்சிருப்பாரு. பிடிச்சிட்டு உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக விடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு எங்கே என் போனேன், அதுக்கு ஒன்றும் இல்லை, என்னோடய சிசியை அதை பிடிச்சிருச்சு, முதல்ல சொல்ல விடும், முதல்ல நீ மட்டும் எனக்கு என்னென்ன இது எல்லாம் என்னென்னமோ யோசிச்சுட்டு போனேன், என்ன அர்த்தம்? அப்பாடா நல்ல வேலை ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்போ தான் மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. சரி, உன் பூனைக்காக கீழே விழுந்தையே, நான் மட்டும் உன்னை காப்பாற்ற வரலன்னா என்ன ஆயிருக்கும்? போய் சேர்ந்துருக்க வேண்டியதான். அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீ குதிச்ச நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தான். அப்படியே சுகாக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே கல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நம்புனியா? நான் உன்னை காப்பாற்றான்னு நீ நம்புனியா? நம்பினேன். அவர் அப்படியே ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். டக்குன்னு அந்த மனுஷன் உங்களை ஹக் பண்ணியிருப்பார், நீங்களுமே அப்படியே ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே அதுங்க ரெண்டும் பீச்சில் போயிருக்குங்க. அதாவது அந்த ட்ராகனும் அந்த கேட்டும் அது லொட்டுன்னு அடித்தாலும் கூட அந்த ட்ராகன் அப்படியே அந்த பீச்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். எல்லா அடியும் வாங்கியிருந்துருக்கும். அதை உனக்கு சொரனே இல்லையா, என்னை இவ்வளோ அடிக்கிற, நீ திருப்பிட்டு ஒரு அடி அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ ஆக போகுது? கோழை கம்யூனிட்டி அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பூனை அசிங்கமாக திட்டுது. இருந்தும் அந்த ட்ராகன் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கு. உன் அமைதி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா தைரியமாக எதுக்குறவனை தான் நான் பேசவும் பழகலை, அவனை தான் நான் எதிரியாக நினைப்பேன், ஒன்னெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன், கோழையாக இருக்க, நீ எல்லாம் ஒரு ட்ராகன் இனத்துக்கே அசிங்கம் அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பூனை திட்டுது. இருந்தும் அந்த ட்ராகன் வாயை திறக்கலை. ஸோ இங்கே நீங்கள் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்கும்போது ரெண்டும் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு அப்படியே பார்க்குது. இவனை அறிவே இல்லை, இவன் அவ்வளோ திட்டுறா, அவ்வளோ புறாண்டி இருக்க, மண்டையில் அந்த அடி அடிச்சிருக்க, சொரணே இல்லாமல் அப்படியே நிற்கிறான், எனக்கு என்னன்னு இதெல்லாம் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இந்த கேட் நிற்கிது. அப்போ நீங்கள் உங்கள் கேட்டை பிடிச்சிட்டு பார், அவனுக்கு திறமை இல்லாமல் கிடையாது, அவனால் பண்ண முடியாமல் கிடையாது, அவன் நம்மளை அவங்களோட குடும்பமாக ஏற்றுக்கிட்டான். அதனால தான் நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அது அமைதியாக பொறுத்துட்டு இருந்திருக்கான். ஒரு நிமிஷம் ஆகுமா அந்த நெருப்பை கக்கிறதுக்கு, இல்லை கோவப்படுறதுக்கு? எதுவும் இல்லை. அவன் அமைதியாக இருந்திருக்கிறதுக்கு காரணம் அவன் பண்ண தெரியாமல் இல்லை, அவன் நம்மளை மதிக்கிறான், அவங்களோட இனமாக அவனை நினச்சிக்கிட்டான். அதுதான். நம்ம தான் அதை யோசிக்காமல் கண்டபடி அவனை திட்டிகிட்ருக்கோம். போய் சிசிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது சொல்கிறேன்ல. அதுவும் இல்லாமல் நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவரோட காலெல்லாம் புரண்டுனால இருந்தும் அந்த மனுஷன் ஒன்று மேலே எந்த கோபமும் இல்லாமல் நார்மலாக பழகிட்டுருக்காரு. நம்ம பண்ணுறது தப்பு, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்னை அவரை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அப்படியே சுகா கிட்டே போயிட்டு பொறுமையாக அவரோட காலுக்கு பக்கத்தில் போயிட்டு அப்படியே உடம்பு அப்படியே உரசுது அது. ஸோ சுகா அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பிடிக்கிறாரு. மியாவ் அப்படிங்குது. அவருக்கு அதோட பேசுகிற லாங்குவேஜ் புரியல, உங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கு. என்ன சொல்லுது? சாரி சொல்லுது. எதுக்கு அப்படி சொல்லும்போது
அது என்னமோ கையெல்லாம் ஒரு மாதிரி லிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி இதாக்குது. அது உங்களை அன்றைக்கி புரண்டுச்சுல்ல, காலில் கூட அடிபட்டுருச்சு, அதுக்கு மன்னிப்பு கேட்குது. ஓ பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லைட்டாக தலையில் அப்படியே டேப் பண்ணுறாரு. அப்படி சொல்லிட்டு டடக்குன்னு அந்த இடத்துலேருந்து குதிச்சு போயிட்டு, நீயெல்லாம் வந்து நீ என்னை வந்து இப்போ இது பண்ணக்கூடாதுடா, டேப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்கோம். இங்கே உனக்கு இருக்கிற கொழுப்பு இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பூனையை அப்படியே முறைக்கிறீங்க. அது திருப்பி அந்த ட்ராகன் கிட்டக்கு போயிட்டு சாரி சொல்லுமான்னு பார்க்குறேன். பார்த்து லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிக்குது அந்த ட்ராகன். கண்ணை மூடுது. இது பாரு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேணுங்கன்னே அந்த ட்ராகனை போய் அடிக்க போகுது. என்னை மன்னிச்சிரு சசி, அது ஏன்னே தெரில, உன் மேலே மட்டும் ரொம்ப கோவமாக இருக்குது, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லும்போது சிசி அப்படியே அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே நான் மேலே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. இங்கே அவரோட ட்ராகனை பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ராகனோட ஃபேஸை பார்த்துட்டு சொல்கிறாரு. எனக்கு 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் நீ இந்தளவு அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லையே, ஏன் இப்படி திடீர்னு? என்னதான் இருந்தாலும் அவங்க உங்கள் ஒய்ஃப் ஆச்சே, உங்களால் எனக்கு அவங்களுக்கு மரியாதை வந்தது. ஆனால் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, பூனையும் நல்லவன் தான், என்னை புரிஞ்சிக்க கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசி சொல்லும் போது அப்படியே டக்குன்னு சுகா அப்படியே கட்டி பிடிச்சிருப்பார் அந்த சிசியை, அதாவது ட்ராகன். ஓகே, ஸோ பிடிச்சிட்டு சரி நான் மேலே போகிறேன், நீ நல்லா ஓய்வெடு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அது போயிருக்கும். ஸோ இவருமே அப்படியே டைரெக்டாக மேலே போயிட்டார். அவர் வந்து டைரெக்டாக எப்படி சொல்லணும்னா விங்ஸ் அப்படியே ஓப்பன் அப் பண்ணிவிட்டு ஃப்ளோருக்கு அப்படியே டைரெக்டாக அந்த ஜன்னல் வழியாக வந்திருப்பார். நீங்கள் அப்போ தான் உள்ளே நுழையிறீங்க, பட் சுகா ஆல்ரெடி வந்துட்டார். அப்படி நீங்கள் பயந்துட்டீங்க, ஏன்னா அப்போ தான் அவர் ஜன்னலே சாத்துறாரு. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்க நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அன்றைக்குமே படுத்து தூங்கியாச்சு. என்னமோ தெரியல, 2 பேருக்குமே ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு தான், யாரையுமே வெறுக்கலை, யாரையுமே கஷ்டப்படுத்தலை. ஸோ அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அவருமே உங்களை புரிஞ்சிக்க ட்ரைலாம் பண்ணுறாருல, ஸோ அதனால் உங்களுக்குமே அவர் மேலே பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் மார்னிங் யூ ஆர் வியரிங் த ஒயிட் ட்ரெஸ். நீங்கள் வியர் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தட் பழைய ஒயன் இஸ் கேம் பேக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பழைய ஒயன் நம்ம எப்படி இருப்போம் அந்த மாதிரி அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அதை பார்த்துட்டே ரொம்ப நாள் ஆச்சுல போட்டு, அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படியே மிரரில். அப்போது தான் சுகா எழுந்திருக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழகாக அப்படியே பின்னாடி திரும்பி அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறச்ச சுகா அப்படியே அதை அப்படியே தூங்குற மாதிரி அதை படுத்துக்கிட்டே தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மிரரில் வந்து உங்களுக்கு நீங்களே முத்தம் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மிரரில் ஒரு முத்தம் கொடுத்துருந்துருப்பீங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, தெய்வதை மாதிரி இருக்குது. ஐயோ நான் தேவதை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குன்னு ஓடுறீங்க. இந்த மாதிரி ஒரு வயனை அந்த மனுஷன் பார்த்ததே கிடையாது. லைக் இந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே போகிறவங்களே பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் ஓடி போயிட்டீங்க. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே எழுந்திரிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போது உங்களோட அந்த லிப்ஸோட அந்த பிரிண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த பிரிண்ட் அப்படியே தெரியுது அந்த மிரரில். அது சரி ஸ்மைல் பண்ணிட்டு தென் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு குளிச்சுட்டு தென் அவர் அப்படியே பொறுமையாக அவரோட வேறு ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பார். அப்போது தலை சீவும் போது திருப்பியும் அந்த லிப்ஸோட பிரிண்ட்டை பார்க்குறாரு. என்ன நினச்சாரோ தெரில, அப்படியே அக்கப்பக்கம் அப்படியே திரும்பிட்டு பொறுமையாக அப்படியே அந்த மிரர்கிட்ட வந்துட்டு அந்த உதட்டில் உள்ள அந்த பிரிண்ட் இருக்குல்ல, அதே பிரிண்ட்டில் அந்த மனுஷனோட உதடுமே வச்சுருந்துப்பார். அப்படி சொல்லிட்டு வைப்பார். ஸோ வச்சதும் அதில் வந்து இன்னொன்று ஒரு பிரிண்ட் லைட்டாக எப்படின்னா ஒரே அச்சு மாதிரி வைக்க முடியாதுல்ல, லைட்டாக மாறும்ல, அந்த மாதிரி மாற்றம் இருக்குது. அப்படியே லைட்டாக அதை மட்டும் தொட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். இங்கே நீங்கள் என்னன்னு தெரில, ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதிரி சந்தோஷமாக அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கதாலே இடமோ நிறைய பேர் பார்த்துட்டு வெள்ளை உடை பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் எனர்ஜியாக அப்படியே பூஸ்டாக ஆன மாதிரி இருக்கீங்க.
ஸோ இங்கே வந்து நீங்களே உங்கள் மாமியார் வீட்டுக்கு உங்களோட மாமியாரோட ரூமுக்கு போயிட்டு சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் நீங்கள் போய் சொல்லிவிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பிள்ளைய பற்றி புகழ்ந்து புகழ்ந்து சொல்லியிருப்பீங்க. அப்படியா, ரொம்ப நல்லதுமா அப்படி இப்படின்னு அவங்களுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து நீங்கள் அந்த ட்ராகன் கிட்டேக்குமே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்க. ஓகே, இப்போது ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு அப்படியே நீங்கள் ஜாலியாக பேசுகிறீங்க, ட்ராகன்கிட்டையும் பேசிகிட்ருக்கீங்க. தென் ஆஃப்டர் தட் உங்களோட ரூமுக்கு வந்திருந்திருப்பீங்க. திருப்பி அந்த ஒயிட் ட்ரெஸ் பார்க்குறீங்க. ரொம்ப நாள் கழித்து போடுறதாலே அந்த ஒயிட் ட்ரெஸ் நீங்கள் அடிக்கடி போய் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அந்த உங்களோட லிப்போட பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஊற்று இப்படி பார்க்குறீங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம உதடு, ஆனால் நம்ம இப்படி ஒரு மாதிரி தேய்க்கலையே, காலையில் பார்க்கும்போது அது நல்லா இருந்தது, ஒரு மாதிரி கலங்கின மாதிரி, இன்னொன்று ஒரு உதட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கு. அப்படியே நீங்கள் படுத்து அந்த பெட்டை பார்க்குறீங்க. அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு, இவரா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்குமோ? அடுத்து நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது. பிகாஸ் அது அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அதுதானே உண்மை. அவர் வந்து நம்ம உதட்டுக்கு மேலே அவர் உதட்டை வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. ஸோ அப்படியே நினச்சதும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் ஹீ லவ்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்து சுகா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 8 மணி போல் வந்துருந்துருப்பார். நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர்கிட்ட, உங்ககிட்ட உன்னை கேட்கணும். என்னது அப்படிங்கிறாரு. அது குடுகுடன்னு கண்ணாடி கிட்ட போயிட்டு, இங்கே காலையில் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, தலை வர ரொம்ப வலிக்குது, நான் உங்ககிட்ட எதாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே விடுறீங்க. அவர் அப்படியே பாத்ரூம் கிட்டே போயிட்டு, ஐயோ அவள் பார்த்துட்டாலாம் என்ன, அதை பற்றி அசிங்கமாக நினச்சிருப்பாள், அழைக்காமல் விட்டது நம்ம தப்பு தான், ஐயோ இப்போ நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அவளை, என்னென்ன நினச்சாலோ தெரியல, இல்லை கேவலமாக தான் நினச்சிருப்பா, என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அந்த மனசை அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே குளிச்சுட்டுலாம் வந்திருப்பார். உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் அது எல்லாத்தையுமே மொரட்டாக ஸ்கிப் பண்ணுறாரு. அந்த மனுஷனுக்கு உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல, அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. நீங்களும் உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்கும் போது நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. அதை ஃபேஸ் பண்ண முடியல உங்களால். ஸோ இப்படியே ஆகிட்டுருக்கு. ஏன் அவர் என்னை இப்படி பண்ணுறாரு, என்னை சொல்ல தான் விடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு நீங்கள் அந்த இதுலேருந்து குதிச்சிருப்பீங்க. அதுவே சிசி வந்து உங்களை தூக்கி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு என்னை பீச்சில் விடேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் அப்படியே பீச்சில் வந்து விட்டுருக்கோம். உட்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிசியும் உட்காந்துருக்கும். உங்கள் தலைவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிசிகிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. ஆனால் என்னை பேசவே விடலை பாரு அப்படின்னு அதுக்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது வந்து ஏதோ சொல்ல வருது, பட் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் புரியல. என்ன சொல்கிறீன்னு எனக்கு புரியலையே. அது வேறு ஒன்றும் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, அவருக்கும் உங்கள் மேலே காதல் இருக்குது, அதை ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. என்ன சொல்கிற? அது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் சொன்னார். இது மாதிரி அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்னான்னு தெரியல, ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் அமைதியாக இருக்கா, எனக்கு அவகிட்ட மட்டும் என்னால் கோவப்படவோ எதுவும் பண்ண முடியல, இதுதான் காதலான்லாம் சொல்லிகிட்டு இருந்தாருன்னு அது உங்ககிட்ட சொல்லுது. அப்போ அப்போ அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா? டக்குன்னு இங்கே அந்த மனசை வந்துட்டார். அப்படியே அந்த ட்ராகன் அமைதியாக இருக்கும். இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது எல்லாம் அப்படியே கப்பிச்சுப்புன்னு அமைதியாக இருந்துட்டு, இல்லை எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்தது, அதான் இங்கே வந்தேன். சிசி நீ எதுக்கு இங்கே? அது இல்லை, நான் குதித்தேன், சிசி என்னை பிடிச்சான், அதனால்தான். ஓ அப்படியே நீங்கள் அப்படியே பொறுமையாக கடல் கரையில் உட்காடுறீங்க. சிசி உங்கள் கேட், தென் சிசி பக்கத்தில் சுகா,
அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்லவே மாட்டார் போல். என்னங்க? ம், கடல் அலைகள் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே வெடுக்குன்னு உங்களை பார்க்குறாரு. ம், நீங்கள் என்னதான் ட்ராகன் இனத்தவராக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் நல்லா தான் பழகுறீங்க, பேசுகிறீங்க. எங்கள் நாட்டு மக்களுக்கும் நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. முதல்லலாம் எனக்கு அவ்வளோ உங்களை பிடிக்கல. ஆனால் இப்போது உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். என்னை 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 ஏற்றுப்பீங்களா? உங்களுக்கும் என் மேலே இந்த மாதிரி ஆசை இருக்கா? சுகாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாகிட்டார். நீங்கள் அப்படியே டக்குன்னு எல்லோரும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அந்த ட்ராகன் என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே வால் அப்படியே இடித்து விட்டு அந்த மனுஷனை வந்து எப்படி சொல்கிறதுனா பெல்ட்டி அடிக்க வச்சு டக்குன்னு உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கோம். அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் ஆனால் ஷாக்காகி பார்க்குறீங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி. அதை அப்படியே உங்களை சேர்த்து வச்சுருக்கோம். லைக் இதுக்கு முன்னாடி ட்ராகன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்கள்ல, அதனால் அப்படியே அப்படியே தள்ளி விட்டுருக்கோம் உங்கள் சைடாக அந்த ட்ராகனு. ஸோ இங்கே சுகா அப்படியே எனக்கும் பிடிக்கும். யார்? ஒன்று தான். நிஜமாவா? ம், முன்னாடி என் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை கடத்திட்டு வந்து திருமணம் பண்ணேன். ஆனால் உன்னை திருமணம் பண்ணதுக்கப்புறம்தான் உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா வேறு எந்த நாட்டையும் எனக்கு தேவை கிடையாது. உங்கள் நாட்டையும் உங்கள் பேரில் எழுதி வச்சிடலாம். என் நாட்டை ஆள்றதுக்கு மட்டும் எனக்கு இது இருந்தால் போதும். நீ சந்தோஷமாக உன் நாட்டை ஆண்டா அது நல்லாயிருக்குன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வர வாரத்தில் உங்கள் நாட்டை உங்களுக்கே கொடுத்துட்றேன். இஷ்டம் போல் நீ ஆட்சி செய். நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த மனுஷனை ஹக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மனுஷன் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். ஆனால் என் நாட்டுக்கு நீ தான் ராணி, அதை மாற்ற முடியாது. சரியா? கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. என் நாட்டு மக்கள்லாம் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தி உங்களை நான் இல்லை வேண்டாம், எனக்கு உன் காதல் மட்டும் போதும், வேறு எது மேலேயும் எனக்கு ஆசை கிடையாது, என்னை மாற்றினதே உன் காதல் தான், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லும் போது உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே ட்ராப்லெட்ஸ் அப்படியே ஊற்றுது. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனோட கண் அப்படியே உங்கள் உதட்டுக்கு போகுது. எனக்கு அந்தளவு தைரியம் இல்லை உனக்கு நேரடியாக கொடுக்க. அதனால தான் அந்த கண்ணாடியில் நான் கொடுத்தேன். இதுக்கு மேலேயும் நான் தாமதிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முத்தம் அழகாக வச்சுருப்பாரு. நைட்டு நேரம், கடல் அலைகள், உங்களோட 2 பெட்ஸ் அதுங்க பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடியிருக்குங்க. ஸோ நீங்களுமே முத்தங்கள் பரிமாறிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மனுஷனோட தோல் அப்படியே சாஞ்சிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் உங்களோட ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. ஆனால் அன்றைக்கே எல்லாம் நடக்கலை. எப்படி சொல்கிறதுனா இப்போ தான் உங்களுக்கும் அவருக்கும் புரிதல் வந்து காதலிக்கிறீங்க.
இட் டேக்ஸ் டைமில் சில பேருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. முத்தங்கள்லாம் நடக்கும், ஹக்கீஸ்லாம் நடக்கும். அந்த மனுஷன் சொன்ன மாதிரியே உங்களோட நாட்டை வந்து உங்கள் பேர்லேயே எழுதி வச்சுருவார். இதுமாரி நான் இந்த நாட்டுக்கு ராஜா இல்லை, அவங்க தான் ஆளுவாங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க, நான் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட், அவ்வளோதான், மற்றபடி இந்த நாட்டில் நான் எந்த உரிமையை கொண்டாடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவரோட பெருந்தன்மையை பார்த்து நிறைய பேர் வந்து அவரை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இல்லை, நீங்கள் அந்த பதவியை வந்து விடாதீங்க, அது உங்களுக்கு ஏற்றதாக தான் இருந்தது, எங்களுக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணீங்க, நீங்கள் வந்து இப்படியே இருங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் கூட சில பேர் வந்து எகெயின்ஸ்டாக தான் நின்றுருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் ட்ராகன் இனத்தவர் நல்லவங்க கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டதாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சில பேர் இருக்காங்களே, அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி டோட்டலாக 100% அவருக்கு வந்து நல்ல எப்படி சொல்கிறதுனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரூல் பண்ணியிருப்பீங்க. ரூலிங்லாம் நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து சில சஜஷன்ஸ்லாம் நீங்கள் தான் கேட்டிருந்துருப்பீங்க சுகா கிட்ட. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த நாட்டை நீங்கள் ரூல் பண்ணுறதாலே ஒரு 4 days 3 days நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தானே அந்த இடத்துல உள்ள எல்லாமே நம்மளுக்கு புரிதல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ்னால் சுகா கிட்ட கேட்பீங்க. அவருக்கு உங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவரும் வந்து பார்ப்பாரு. அன்றைக்கி ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல் சுகாவை. ஸோ ஆனால் நீங்கள் அதை வந்து வெளியில் சொல்லலை. இங்கே சுகாவுக்கு வந்து என்னமோ தெரியல, உங்களை பார்க்கணும் போல் இருந்திருக்கும். நைட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போனால் சரி வருமா அப்படிங்கிற மாதிரி சுகாவுக்கு இருந்திருக்கும். ஸோ சிசி தான் சொல்லியிருக்கோம், சரி போய் பார்க்கலாம், எனக்குமே என் நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்குமே அவனை பார்க்கணும் போல் இருக்குது, அவன்கிட்ட அடி வாங்கணும் போல் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ட்ராகன் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல் நாட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. இங்கே அப்படியே டைரெக்டாக அப்படியே புதக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் விழுகிற மாதிரியான சத்தம். யார் அப்படி சொல்லிட்டு வெடுக்கு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது சுகா தான். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நீங்கள் அப்படியே ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. என்ன ஆச்சு, என்னது அப்படிங்கிறாரு. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னமும் திருப்பி ஹக் பண்ணுறீங்க. அந்த பூனைக்குட்டி இருக்குல்ல, அது குடுகுடுன்னு எப்படி சொல்கிறதுனா அந்த இது விண்டோ கிட்ட போயிட்டு நின்றுட்டு எங்கடா அந்த ட்ராகனு, சிசி எங்கடா அப்படி சொல்லிட்டு தேடி பார்க்கும். சிசி எங்கே தான் நிற்குமா, வேணுங்கன்னே பொத்துரு குதிக்குமா, சிசி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகும், வேறு எங்கேயோ அழைச்சிட்டு போகும். ஸோ போனதுக்கப்புறம் டேய் உனக்கு அறிவே இல்லையாடா, லொட்டுன்னு அடிக்கும் இங்கே ட்ராகன் அப்படி சிரிக்கும் போது லைட்டாக ஃபயர் வந்துடும். ஐயோ இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. டேய் ஏன்டா வாயை திறந்த, உனக்கு அறிவில்லையாடா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த வாயை திறந்ததில் நிறைய பேர் வந்து எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா தூங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபயர் வருதுங்கும் போது அது ஒரு மாதிரி லைட் எஃபெக்ட்ஸோடு வரும்ல. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா சிசி தான் போயிருக்கும். என்ன ஆச்சு சிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாவுக்கு ஒன்றும் ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே முதுகில் அவர் ஏற்றிட்டு அப்படியே சிசி கிட்ட போகிறாரு. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னதும் ஒன்றும் இல்லை, சிரித்தேன் நான், உனக்கு தான் தெரியும்ல நீ சிரித்தா ஒன்றே அறியாமல் ஃபயர் வரும்னு, உனக்கு நம்ம நாட்டில் பண்ணாலாவது பரவாயில்ல, இங்கே எதுக்கு நீ பண்ண, ஏற்கனவே நம்ம இந்த நாட்டு மக்களுக்கு பொல்லாப்பாக தெரியணும், இப்போ பெரிய பிரச்சனையாடாத சிசி அப்படி சொல்லிட்டு கண்ணாப்பெல்லாம் திட்டுறாரு. நீங்கள் ஏன் இப்படி திட்டுறீங்க, அவன் வேணுங்கனேவா பண்ணா, வேணுங்கனே பண்ணலனாலும் இந்த இடத்துல வந்து பண்ணலாமா, அது அவனுக்கு தெரிய வேணாம். அப்படியே அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு என்னடா நம்ம பாஸ் நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே, அவன் என்ன வேணுங்கனேவா நெருப்பை கக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அந்த பூனையை அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே போயிருந்துருக்கும். இங்கே அந்த மனுஷான முரட்டு கடுப்பில் தான் இருக்காரு, எதுக்கு சிரிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் யோசிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதானே உங்களுக்கு, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசியை கஷ்டப்படுத்துனதால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே சிசிக்கிட்ட போகிறீங்க, அது வேணாம் நான் தெரியாமல் கக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே அந்த இடத்த விட்டு நவுந்து போகுது. சிசி நான் சொல்கிறத கேளு, நெல் அது அப்படியே நின்று இருக்கும். அப்படியே நீங்கள் அதை ஹக் பண்ணுறீங்க, உன் மேலே எந்த தப்பும் இல்லை சரியா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிசியை பார்க்குறீங்க. அந்த பூனைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் புரண்டுனால தான் அது அந்த மாதிரி சிரிச்சிருக்கும். தப்பு என் மேலே தான், ஆனால் பழி அவன் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை என்ன பண்ணியிருந்திருக்கும், அந்த ட்ராகனோட முதுகில் வேணுங்கனே புதகன்னு ஏறி உட்காந்துட்டு நில்லுடா
அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது. அப்போது அந்த ட்ராகன் அப்படியே பார்க்குது. உன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது அப்படியே நின்று இருக்கும். அதான் சொல்கிறாங்களே பெரியவங்க, ஏன் அவங்க பேச்சு கேட்க மாட்டேதுன்னு நின்றுட்டுருக்கியா? போ போ திரும்ப. இல்லை திரும்பன்னு சொல்கிறேன்ல. அது அப்படியே திரும்புது. நீங்கள் அப்படியே சிசியை பார்க்குறீங்க. போ. இதுக்கெல்லாம் கோவப்பட்டேன் என்ன அர்த்தம்? தப்பே என் மேலே தான். நான் தான் அந்த மாதிரி உன்னை பண்ணிட்டேன். இல்லைன்னா மண்டையை போட்டு புறாண்டி போடும் சொல்லிட்டாங்க. பா. அப்படியே அது பொறுமையாக உங்ககிட்ட வந்து நிற்குது. சாரி சிசி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அது அமைதியாக நிற்குது. சுகா அப்படியே பார்க்குறாரு. பொறுமையாக கிட்ட வராரு சுகா. சாரி. இல்லை தப்பு நான் தான் பண்ணேன். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் சிரிச்சிருக்கக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சோகமாக சொல்லிவிட்டு அப்படியே கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் விழுது. அப்படியே அதை பார்க்கும்போது சுகாவுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த பூனைக்கும் சரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே 3 பேருமே அட் அ டைமில் அதை ஹக் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து கூட்டமே கூடுது. லைக் நிறைய பேர் அதை பார்த்துட்டாங்க. ஃபயர் வரதை பார்த்துட்டாங்க. பார்த்ததும் இதுக்கு தான் நான் அந்த ட்ராகன் குடும்பமே வேணான்னு சொன்னேன். இப்போ தெரியுதான்னு அந்த ஹேட்டர்ஸ்லாம் 1-2 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது நெருப்பை கக்க பார்க்குது. அது இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நைட்டு நேரத்தில் எதுக்கு வரணும் யோசிச்சு பாருங்க. நம்ம நைட்டு நேரத்தில் தான் கண்ணை சந்துப்போன்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே வந்து அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அழிக்கிறதுக்காக வந்த பாவிங்க தானே இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகாவையும் சரி அந்த ட்ராகனையும் சரி ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி சில பேர்லாம் கல்லை விட்டே எரிய ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு முன்னாடி போயிட்டு இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த மக்கள்கிட்ட போய் நின்றுட்டு அவ்வளோ கோவத்தில் வந்து பேசுகிறீங்க. எல்லாம் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. உங்களுக்கு நன்றினா என்னன்னு தெரியாதா? நன்றினா என்னன்னு தெரியாது, விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. அவர் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்கன்றதுக்காக நீங்கள் இந்த அளவு அவங்க மேலே வெறுப்பாக காட்டுறீங்க. சொல்லுங்கள். என்ன உங்களை ஏதாவது அடிமைத்தனம் பண்ணாங்களா? இல்லை ஏதாவது கொண்டுட்டாங்களா? சரி, அதில் நெருப்பு வந்தது என்னமோ உண்மைதான். அதனால் ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? சொல்லுங்கள். ட்ராகன்னா நெருப்பு வரதான் செய்யும். அதுக்குன்னு என்ன பண்ணுறது? ட்ராகனோட இனத்தையே அழிக்க முடியுமா? அதனால் நீங்கள் எவ்வளோ பயனடைஞ்சிருக்கீங்க. நம்மளோட மூதாதையர்கள்லாம் எவ்வளோ அந்த ட்ராகனை பற்றி பெருமையாக பேசியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு நல்லது கண்ணு தெரிய மாட்டுது? அவங்க பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள் கெட்டது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளோட இனத்திலே எல்லாருமே அழிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போது ஒரு வைரஸ் வந்துச்சு. அப்போது காப்பாற்றினது எதனால்? ட்ராகனோட விஷத்தில் குடித்ததால தான் நம்மளால் இப்போ உயிரோடு இருக்க முடிஞ்சுது. அந்த நேரத்தில் மட்டும் அதுங்களோட விஷத்தை கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? செத்து போயிருந்திருப்பீங்க. நன்றியை மறைக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. அது சின்னதாக ஒரு தப்பு பண்ணதுக்காக இவ்வளோ பேர் வந்து சண்டை போட்டுட்டு அதை திட்டுறதா கல்லை விட்டு எறிகிறீங்க. அது ஒரு செகண்ட் உங்களை பார்த்து நெருப்பை கக்குச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல பஸ்பமாக போயிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அமைதியாக இருக்கிறதால அதை போய் சீண்டணும்னு இல்லை. முறையாக இந்த இனத்தில் பிறந்ததுக்காக வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ட்ராகனையும் பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. அப்படியே எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே அவங்களோட தப்பை அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் போகும்போது இதுக்கு மேலே இந்த ஊருக்கே வர வேண்டாம். யார் வேணால் எதை வேணால் ஆண்டுக்கோங்க. யார் பேரில் எழுதி வைக்க சொல்கிறீங்களோ நான் அவங்கக்கிட்டே கொடுத்துட்றேன். உங்களை நல்லா ஆட்சி பண்ணுவாங்க. அந்த ஆட்சியில் சந்தோஷமாக இருங்க. நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே இந்த ஊருக்கோ இந்த இடத்துக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரியானதால் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி அந்த கேட் இருக்கும்ல, ஒரு பெரிய மெயின் கேட் இருக்கும். அந்த மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கதவை திறந்து விடுங்க, இல்லைனா எனக்கு இன்னொன்று ஒரு வழியாகவும் போக தெரியும். சீக்கிரம். எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு எங்கள் மேலே தான் தப்பு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்க மறந்துட்டோம்
அவங்களோட தப்பு மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவங்க நல்லது பண்ணதை நாங்கள் யோசிக்கலை. தப்பு எங்கள் மேலே தான் மகாராணி. நீங்கள் எங்களை விட்டு போயிடாதீங்க. அப்புறம் எங்களுக்குன்னு சொல்லிக்கிற அளவு ஆளுங்க யாரும் இல்லை. உங்களை தாண்டி வேறு யாரும் நல்ல விதமாக ஆட்சி பண்ண முடியாது. எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டுமொத்த குடும்பமுமே, அதாவது அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே காலில் விழுந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. எழுந்துருங்க. நான் இந்த இடத்துல ஆட்சி புரியணுன்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்னது சொல்லுங்கள், கேட்குறோம். இந்த இடத்துல என் புருஷனுக்கு சக உரிமை இருக்குது. இந்த நைட்டு நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேலைங்கிறீங்க? அவர் என்னவர்? என்னை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரங்காலங்கள் தேவை கிடையாது. எப்போ அவருக்கு தோணுதோ அந்த நிமிஷம் அவர் வராதான் செய்வார். அதை சொல்ல நீங்கள் யார்? இதுக்கு மேலே இவர் தான் இந்த நாட்டை தலைமை தாங்குவார். அதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த அமைதியோடது இது புரியுது. உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம்மா, ஆனால் உங்களால் வந்து அவரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம்மா. நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் போகும்போது, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமே அப்படியே சொல்லுது. நான் ஒரு மனதாக கேட்குறேன், எல்லாருக்குமே அதில் சம்மதமா? எல்லாருமே இன்னும் மண்டையாட்டே இருப்பாங்க. எனக்கு இப்போதைக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நான் கொஞ்ச நாள் கழித்து வரேன். ஆனால் நான் வருவேன் என் கணவரோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி போயாச்சு. சுகா, நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்ட அப்படி இப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியல, நான் எவ்வளோ உங்களை காதலிக்கிறேன்னு. என் கண்ணு முன்னாடியே உங்களை இந்த அளவு கஷ்டப்படுத்துனாங்கன்னா அதை எப்படி என்னால் பார்த்துட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகாட்ட சொல்லும் போது சுகாவை அப்படியே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. என்னை அந்தளவு லவ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிசியோட மேலே நீங்கள் சுகா தென் வந்து கேட் அப்படியே எல்லோரும் ஏறி உட்காந்துருப்பீங்க. சிசி ஒரு வழியாக அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்துருக்கோம். உங்களுக்கு அங்கே உள்ள அந்த இடத்துக்குமே உங்களுக்கு போக விருப்பம் இல்லை. வழக்கம் போல் அந்த சீஷோரில் சிசியோட அப்படியே மேலே அப்படியே படுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு சிசியோட ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிருக்கும். அதனால் சிசியோட அப்படியே வாழை அப்படியே பிடிச்சிட்டு தான் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ மார்னிங் வந்து அந்த சன் கிசஸ் உங்களுக்கு விழுது, நல்லா செம்ம வெளிச்சம். அப்படி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. சுகாவும் எழுந்திருக்கிறாரு, எல்லாருமே எழுந்திரிச்சிருப்பாங்க. நீங்கள் அப்படியே எனக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, எங்கள் இடத்துல உள்ளவங்க ரொம்ப அப்பாவி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் யாரும் முன்ன மாதிரி இல்லை. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன் போல். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் எவ்வளோ தடவை தான் மன்னிப்பு கேட்பேன்? அவங்க மேலே தப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. நான் முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணதுக்கான ரீசனே வேறு தான். ஆனால் உன்னோட காதல் என்னை மாற்றினுச்சு. அதனால் அவங்க இந்த மாதிரி சந்தேகப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அவங்க நிலமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எந்த அளவு ஒரு ஒரு ஆசையாக, எந்த அளவு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுது. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து உங்களோட இடத்துக்கு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அவருக்கும் அந்த மாதிரி அந்த இது கொடுத்துருந்துருப்பீங்க, கிரீடம் சம்திங் ஏதோ கொடுத்துருந்துருப்பீங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. சிசி வந்து பக்கத்தில் ரூமில் இருக்கும். அதோட கேட்டுமே வந்து பக்கத்தில் வந்து படுத்துருக்கும். இங்கே வந்து அந்த கேட் வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளால தான் அவன் திட்டு வாங்கினான், நம்மளால தான் அவன் கல்லடி வாங்கினான் அப்படிங்கிற போது இப்போ வந்து அதுக்கு ரொம்ப பாசம் வந்து இப்போது வந்து எப்படி சொல்கிறதுனா நண்பனாக அது ஏற்றுக்குச்சு. கேட்டு இப்போ பக்கத்தில் தான் போய் தூங்குது. அதுவுமே அப்படியே அழகாக கேட்டை காட்டி பிடிச்சிட்டு அந்த ட்ராகனுமே தூங்குமா. இங்கே நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. சுகா அப்படியே லைட்டாக அவங்க தோல் மேலே கை போடுவார். உங்களுக்கு அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்புறீங்க. ஆனால் அந்த மனுஷன் தூங்குறாரு. அடைச்சி தூக்கத்தில் தான் கை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்தாலும் நீங்கள் சுகா பார்க்குறீங்க. பார்க்கும்போது ரொம்ப கோஜிஸாக அழகாக இருக்கார். அப்படியே பார்க்குறச்ச
எவ்வளோ அழகாக இருக்காளா என் புருஷன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக அந்த மனுஷனை ஹக் பண்ணுறீங்க. அந்த மனுஷனோட கையுமே உங்களை ஹக் பண்ணியிருந்துருக்குமா? தூங்குறாரா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் அவங்களுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே ஓகே கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே நெத்தியில் தென் லிப்ஸில் அங்கே கழுத்தில் அப்படின்னு கொடுத்துட்ருக்காரு. இவர் தூங்கலைங்க அப்படிதாங்க மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு தோணுது. நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத நீங்களும் அதை வந்து முத்தங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் கண்ணை முழிச்சிட்டு நம்ம வாரிசு உருவாக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வருது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வண்டே ஆடுறீங்க. நீங்கள் ஷிகாக்கு அவ்வளோ ஹாப்பியாக போயிடுது ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் எனக்கு க்ரீன் சிக்னல் தான் இவனிடையே க்ரீன் சிக்னல் தான். பட் அந்த ஒரு டைம் எடுக்கிறதுக்காக இந்த நாள் நீங்கள் எடுத்துருந்துருப்பீங்க. ஓகே ஸோ ஃபைனலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருக்கு லைஃப் பிகினாக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக நீங்களும் அவரும் வந்து ஆட்சி பண்ணுறீங்க. அதாவது ட்ராகன் இனத்தையும் நீங்கள் வந்து நல்ல விதமாக ஆட்சி பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ஏஞ்சல் இனத்தையுமே ரொம்ப அழகான ஆட்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக விங்ஸ் இருக்குது. லைக் அவரை மாதிரியான ஒரு அழகான ஒரு பிளாக் கலரில் விங்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் கட் எல்லாமே பார்க்குறச்சு அப்படியே உங்களை மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மண்டையில் வந்து லைட்டாக ஒரு கொம்பு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குட்டி ஓண்டு அந்த ஹார்னுமே இருக்குது. அதோடு தாண்டி அந்த விங்ஸுமே இருக்குது. ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணி பிறந்த கலவை மாதிரி உங்கள் குழந்த வந்து பிறந்திருக்கும். ஸோ பார்க்குறச்ச ஏய் இவன் தான் நம்ம இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த குழந்தைய வந்து தூக்குறாங்க. ஸோ இதோட அந்த ஹாப்பி என்டிங் முடியுதுடா, இந்த ஸ்டோரி முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னதான் சுகா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் உங்களால் வந்து அந்த குழந்தைய அவங்க வந்து ரொம்ப தாங்குன்னு தாங்குறாங்க. இதுதான் நம்மளோட இளவரசர்னு சொல்லிட்டு உங்களோட ஏஞ்சல் குடும்பத்துலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து ட்ராகன் குடும்பத்துலேயே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுடா. உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனலாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு ஒன் ஷாட்டில் வேறு ஒரு இதோட நம்ம பார்க்கலாம். அன்னியோ பாய் சரங்கே அம்மே சோப்பி லைக்கிங்.